Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து interspecific interaction பார்க்க போறோம். Interspecific interactions co-evolutionary dynamics. First அதுல mimicry. Mimicry அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பாவனை செயல் அப்படினு சொல்லுவோம். பாவனை செயல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க it is a phenomenon in which the living organism modifies its form. ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்கு, அந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா தன்னோட ஸ்ட்ரக்சர், பிஹேவியர், இது இல்லாம தன்னோட தோற்றம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ், இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா மாற்றி அமைச்சுக்கொள்ளும். இது இன்னொரு ஆர்கானிசம்ஸ் மாதிரி தன்னோட அமைப்பை என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து சேஞ்ச் பண்ணும். ஏன் மாத்தி அமைச்சுக்கிறது அப்படின்னு கேட்டா தன்னோட லைஃபை வந்து சர்வைவல் பண்றதுக்கும் இது இல்லாம தன்னை தானே பாதுகாத்து கொள்றதுக்கும் தான் இந்த மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ஷனையே அந்த ஒரு செயலையே சம் ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரன் பண்ணுது. Floral mimicry is for usually inviting pollinators, but animals mimicry is often productive. இப்போ மெயினா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளவர்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி மிமிக்ரி, அதாவது பாவனை செயல்கள் வந்து நடக்குது அப்படின்னா அது மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு தன்னோட மகரந்த சேர்க்கை முகவர்களை என்ன பண்ணும் அப்படின்னா கவர்வதற்கு தான் இந்த மாதிரி மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு செயலே நடக்குது. இது இல்லாம அனிமல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அனிமல்ஸ் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி செயலை செய்யுது. இது இல்லாம மியூட்டேஷன் அண்ட் preservation by natural selection, அதாவது இப்ப ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னு பார்த்தா அதுல வந்து மரபோலி அடையும் சடுதி மாற்றங்களாலும் இன்னொன்னு வந்து பாவனை செயல்கள், இதோட பரிணாம முக்கியத்துவம்லாம் இதுல வந்து அடங்கி இருக்கும். சரியா? இப்ப மியூட்டேஷன் நடக்குது அல்ல அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், தனக்கு தேவையான ஒரு நியூ வெரைட்டியை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்றோம். பாத்தீங்களா? அது எதுக்கு அப்படின்னா ஈல்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்லையா? இது இல்லாம இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரிணாம முக்கியத்துவம். அது பரிணாமம்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல மியூட்டேஷன் நடக்கும். இது இல்லாம பாத்தீங்க ஜெனெட்டிக்ஸ், இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதோட வெளிப்புற ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதோட அமைப்புகள், இதுல எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதான் சொல்லியிருக்காங்க மியூட்டேஷன் அண்ட் பிரிசர்வேஷன் பை த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது சடுதி மாற்றங்களாலும் ஏற்படும் பாவனை செயல்கள் இருக்கு பாத்தீங்களா, இது பரிணாம முக்கியத்துவம் கொண்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் பாருங்க, ஏபி அப்படின்னு ரெண்டு டயக்ராம் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னா இந்த மிமிக்ரி அப்படிங்கிறது அது ஒரு பாவனை செயல்கள். அதுல வந்து ஃபில்லியம் பிராண்டோசம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு. செகண்ட் ஒன்ல பாருங்க கராசியஸ் மொரோசஸ் அப்படிங்கிற ரெண்டு பிளான்ட்ல எப்படி வந்து மிமிக்ரி நடக்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. The plant ovaries and arched the flower looks like a female insect to attract the male insect to get pollinated by male insect, and it's otherwise called the floral mimicry. Floral mimicry அப்படிங்கிறது மலர் பாவனை செயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஓஃப்ரின்ஸ் அப்படிங்கிற ஆர்கிட் பிளான்ட்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா இதுல இருக்கக்கூடிய ஃபிளவர் ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி அந்த ஒத்து காணப்படுறதுனால இதுல இருக்கக்கூடிய மேல் இன்செக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணிக்குது. எதுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா போலினேஷன் நடக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, தன்னை அந்த மாதிரி கவர்த்து இழுத்துக்கிடுது. இதுல இருக்கக்கூடிய ஃப்ளவர் வந்து ஃபீமேல் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறதுனால மேல் ஃப்ளவரை ஈஸியா வந்து கவர்ந்து இழுத்துக்கிறதுனால போலினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் அங்க நடக்குது. ஸோ இதை வந்து எதை சொல்றோம் அப்படின்னா ஃப்ளோரல் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கராசியஸ் மொரோசஸ் அப்படிங்கிற இது வந்து ஸ்டிக் இன்செக்ட் ஆர் வாக்கிங் இன்செக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குச்சி பூச்சி, அப்படி இல்லை அப்படின்னா ஊன்றுகோல் பூச்சி, அதான் வந்து வாக்கிங் ஸ்டிக் அப்படிங்கிறது ஊன்றுகோல் பூச்சி. இது என்ன ஆகுது, இது தன்னோட பாதுகாப்புக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ப்ரொடக்டிவ் மிமிக்ரியை செய்யுது. ப்ரொடக்டிவ் மிமிக்ரி அப்படிங்கிறத செய்யுது. அதாவது ப்ரொடக்டிவ் மிமிக்ரி அப்படிங்கிறது இது ஒரு பாதுகாப்பிற்காக பாவனை செயல்களை செய்யுது. தன்னை தானே என்ன பண்ணும், பாதுகாத்துக்கிடும். ஃபில்லியம் பிராண்டோசம் என்ற அந்த இன்செக்ட் லீஃப் இன்செக்ட் அப்படிங்கிறது இலைப்பூச்சி. சரியா? இந்த இலைப்பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னா another examples of the productive mimicry.
பாதுகாப்பிற்காக பாவனை செயல்கள் மற்றொரு எடுத்துக்காட்டாகும். சரியா? இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லீஃப் இன்செக்ட் அப்படிங்கிறது லீஃப் அந்த இன்செக்ட் வந்து என்னவாகும் அப்படின்னா லீஃப் மாதிரியே சேஞ்ச் ஆகி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுது, ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட் மிர்மிகோஃபிலி. மிர்மிகோஃபிலி அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ants take the shelter on some trees such as mango, lich, jamun, acacia, etc. அதாவது ஆன்ஸ்ங்கிறது எறும்புன்னு தெரியும் இல்லையா? இந்த எறும்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா தன்னோட இருப்பிடத்திற்காக தான் வாழ்றதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா சில ட்ரீல போய் தங்கும் இடமா அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்திக்கிடும். அது எந்தெந்த ட்ரீ அப்படின்னு கேட்டா மேங்கோ ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா, மா, லிச்சி, ஜாமுன் அண்ட் அக்கேசியா போன்ற பெரிய பெரிய அந்த ட்ரீல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த எறும்பு போய் தங்கிக்கிடும். இந்த ஆன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த பிளான்ட்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. ஓகேவா? ஆனா சம் இன்செக்டோ இல்ல சில ஸ்பீசிஸோ என்னவாகும் அப்படின்னு கேட்டா இந்த மேங்கோ, லிச்சி, ஜாமுன் இந்த மாதிரி இந்த பிளான்ட்ஸுக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்க இந்த ஆன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த பிளான்ட்ஸை வந்து பாதுகாக்கும். அதான் அதோட வேலையே. ஸோ இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அந்த ஆன்ஸுக்கு தேவையான ஃபுட்ஸ் நியூட்ரிஷனை வந்து ப்ரொவைட் பண்றது யாரோட வேலை அப்படின்னு கேட்டாக்க இந்த பிளான்ட்ஸோட வேலை. ஸோ ஆன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா இந்த ட்ரீ எல்லாம் வந்து பாதுகாக்கும். ட்ரீ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா ஆன்ஸுக்கு தேவையான எறும்புக்கு தேவையான என்ன பண்ணுது தங்குற இடத்தையும் நியூட்ரிஷனையும் ஃபுட்டையும் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா மிர்மிகோஃபில்லி அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து அக்கேசியா அண்ட் அக்கேசியா ஆன்ஸ். இந்த டயக்ராம் பாருங்க, மிர்மிகோஃபில்லியோட டயக்ராம்ஸ். ஆன்ஸ் வந்து எங்க போகுது அந்த ட்ரீக்குள்ள போய் ஒரு தங்குற இடமா வந்து அந்த ட்ரீயை அமைச்சுக்கிடுது. Next, co-evolution. The interaction between organisms when continues for generations involves the reciprocal changes in genetic and morphological characters of both organisms. இந்த co-evolution ரெண்டு ஆர்கானிசத்துக்கு இடையே இந்த இன்டராக்ஷன் நடக்குது. ஓகேவா? இந்த இன்டராக்ஷன் நடக்கும்போது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க அங்கதான் கொடுத்திருக்காங்க பாருங்க, involves the reciprocal changes in genetic and morphological characters of the both organisms. அங்க என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க சேஞ்சஸ் ஆகுது. என்ன சேஞ்சஸ் ஆகுது? ஜெனடிக் அண்ட் மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து அந்த ஆர்கானிசத்துக்கு இடையே சேஞ்சஸ் நடக்குது. அதாவது மரபியல் மற்றும் புற அமைப்புகளில் ஏற்படக்கூடிய புற அமைப்புகளின் பண்புகளில் ஏற்படக்கூடிய பரிமாற்ற மாறுபாடுகள் தான் இந்த co-evolution அப்படின்னு சொல்லுவோம். This type of evolution is called co-evolution. It is a kind of co-adaptation and mutual changes among interactive species. இந்த மாதிரி அடாப்டேஷன் என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க ஓங்கு நிலை மாற்றம் மற்றும் ஒரு வகை கூட்டு தகவமைப்பு, அததான் co-evolution அப்படின்னு சொல்லுவோம். அதான் mutual changes among the interactive species அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்க. co-evolutionக்கு corolla length and proboscis length of the butterflies and moth, பட்டாம்பூச்சிகள் மற்றும் அந்துப்பூச்சி ஆகியவற்றின் உறிஞ்சும் குழலின் நீளமும் மலரின் அள்ளிவட்ட குழல் நீளமும் சமமா இருக்குமா. Birds beak shape and flower shape and size. அதாவது ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அழகு வடிவம் மற்றும் மலரின் வடிவம் மற்றும் அளவு இதெல்லாம் வந்து இதோட எக்ஸாம்பிள். Another example பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ன்பில்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் ஸ்க்ரப், ஹார்மோன் ஃபில்கள் மற்றும் அது முட்புதர்களின் பறவைகள். அடுத்தது பாருங்க அப்போசினேசி, அந்த பிளான்ட்ஸ்ல காணப்படக்கூடிய பொலினியா பிளவும் அதோட அளவும் மற்றும் அந்த இன்செக்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்செக்டோட காலின் அளவும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இதுக்கெல்லாம் அந்த எக்ஸாம்பிள். பொலினியா அந்த அதோட பிளவின் அளவும் இந்த இன்செக்டோட காலின் அளவும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரியா சமமா இருக்கக்கூடியதா சொல்றாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்க மிமிக்ரி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிர்மிகோஃபில்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து co-evolution பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.